கிராணி எப்படி மேலே ஏறி வந்த? சொட்ட மண்டையா, நீ எப்படி ஏறி வந்த? சரி, நான் எஸ்கேப் பண்ணிட்டேன். பை பாய். கிராணி 3ல பார்க்கலாம். ஹாய் கைஸ், நான் உங்கள் நிஞ்சா. நம்ம கிராணி 2 தான் ப்ளே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டே ஃப்ளைட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் லைக்காச்சும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாச்சும் போகுது. ஃப்ளைட் எஸ்கேப் தான் பண்ணுறோம். போட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கீழே எதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுலாம். இப்போ சத்தம் கேட்டு கிராணியும் சொட்ட மண்டையினும் வருவாங்க. இப்போ நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இந்த கை ஓகேலாம் என்ன கிராணி இன்னும் காணும். செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். டக்குன்னு ஓடிடுறதுக்கு செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குது. போயிடலாமா? நல்ல வேளை கிராணி வந்துட்டா. போயிடலாம். ட்ராவுக்குள்ள என்ன இருக்கு? எதுவும் இல்லையே. எதுவும் இல்லை. மேலே நிறைய பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் எதுவும் இல்லை. இதுலேயும் எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. அட கெல்ட்டு கிளவி படி. பெட்ரோல் ஒன்று வச்சுருக்கு. பெட்ரோல் நம்ம போட்டுக்கும் ஊற்றலாம், ஃப்ளைட்டுக்கும் ஊற்றலாங்க. ஃப்ளைட்டுக்கு ஊற்றி நீங்கள் போட்டுக்கு ஊற்றலாம். எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அந்த பெட்ரோலு. பார்க்க சின்ன கேனாக இருக்குது. இந்த டோருக்குள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். திறந்துரு. இங்கே ஃப்ளைட் கீ இருக்குது. நீ தள்ளி விட்டு சத்தம் போட்டு வர வச்சிடலாம். இது வேறு சத்தம் கேட்கலையே. ஒன்றே உழுவ மாட்டேங்குது. சரி, நம்ம பெட்ரோல் அங்கே தூக்கி போட்டலாம். பெட்ரோல் அங்கே போட்டாச்சு. அங்கே ஃபோட்டோ ஒன்று இருக்குது பெட்டுக்கிட்ட. பெட்டுக்கிட்ட அந்த ஃபோட்டோவை எடுத்துடலாம். நம்மளுக்கு இப்போ 3 பொருள் கிடச்சிருச்சு. இன்னும் ஃபோட்டோ 2 பீஸ் வேணும். ஃப்ளைட் கீ கிடச்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு டேப் வேணும் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. பேராண்டி வாப்பா, சாப்பிட்டு போவியா? கெல்ட்டு கிளவி பயம்படுத்திட்ட நீ. பேராண்டி நான் என்ன பயம்படுத்தினேன்? வா சாப்பிட்டு போவா, வெளியே வாப்பா. எதுக்கு வந்தால் நான் கட்டையிலே அடிப்பேன். அங்கே பாருங்க என் பிளட்டை. அதை வச்சு தான் ரத்த பொருள் செஞ்சுருப்பேன். இல்லை பேராண்டி, சத்தியமாக இல்லை. நீ போய் சத்திங்க, எனக்கு தெரியும். பேராண்டி அங்கே கேமரா ரூமில் போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்குது. ஊத்தப்பல்ல காட்டிகிட்டு இதாட்டுக்குது. கிளம்பு ரூமுக்குள்ளே தான் நான் செத்துருப்பான். போயிடலாமா? கிளவி அங்கே போகுது. நம்ம ரூமுக்கு அது திறந்துருக்கான்னு தெரில. வா டே கழட்டு கிளவா, நீ எங்கேருந்து வந்த? வா என்னடா நம்ம இப்படி ஓடிடலாம். என்ன கெல்ட்டுக்கில் ரொம்ப சவுண்டு விட்றான். கன்று மட்டும் கிடச்சிச்சு, டப்புன்னு போட்டுருவேன் உங்களை. இப்போ இந்த புக்கை ஆன் பண்ணி விட்டு வந்துடலாம். அப்போ தான் வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியும். 4 பொருள் கிடச்சா. அங்கே ஃபோட்டோ ஒன்று இருக்குது. 5 பொருள் கிடச்சிருச்சு. நம்ம இங்கே கன்று அதிகம் இருக்கும். கன்று கிடச்சிருச்சு. இங்கே ஈஸி மோடில் இங்கே கன்று இருக்கும். இன்னொரு இடம் காமிக்கிறவங்க. இந்த கிராணி ரூமில் ஒன்று இருக்கும், காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் போடணும். மல்ல கிளவனை போடணும். வரட்டும் போகிறான். வா இங்கே வாடா, உன்னை தான்டா போடணும். வா என்னடா சாவு? சாவி கொடுத்தா கிளம்பிடுவேன். டேய் புல்லட் கொடுறா. கிராணி வந்துட போகுது. நவுறா. புல்லட் எடுத்தாச்சு. பாட்டி தாத்தா வலிக்கு விழுந்துட்டாரு. ஐயா காப்பாத்துறா தாத்தாவை. சாவுனியும் தாத்தாவை காப்பாத்துறது. இவன் எனக்கு தாத்தா. சொட்ட முடியாது. சாய்குறா. 2 பேரும் எங்கேயோ கடங்க. கண்ணை பத்திரமா பார்த்துங்க.
இப்போ இந்த கீ இருந்தால் தான் இந்த ரூம் திறக்க முடியும். இதுக்குள்ளே என்ன வச்சுருக்க? அட நாசமாக போன கேள்வி, எதுலேயும் எங்கேயும் வச்சுருக்க மாட்டேங்குது. இந்த பெட்ரோல், இந்த கீ, இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு கீழே பார்த்ததே எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ அதெல்லாம் இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு பாதி. அதுக்கப்புறம் இந்த ஏணிப்படி மூலியமா போய் மேலே போட்டுடலாம். மேலே தான் ஹெலிகாப்டர் இருக்குது. கெல்ட்டு பையன் ஃபோட்டோ உருப்படியாக வச்சுருக்கிறதில்ல. இதுக்குள்ளே நான் இருக்கேன். எல்லாம் போட் எஸ்கேப் பண்ணுறதுக்குது. இதுக்குள்ளே இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த இடத்துல தாங்க, இந்த ட்ராவில் தான் கன் இருக்குது. ஈஸி மோடில் அதிகம். இந்த இடத்துலையும் நம்ம கீழே இப்போ கன் எடுத்தோம்ல அங்கேயும் கீழே குச்சிரு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடலாம். அந்த ரவுண்ட் கதை திறந்துச்சுன்னா இப்படியே போயிருக்கலாம், ஈஸியாக இருந்திருக்கும். இந்த கண்ணாடி இதையும் திறந்துட்டோம். கெடிக்கிறதுக்குள்ள எது இல்லை. கிரின்ச் இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் இந்த ரூமில் போய் பார்க்கலாம். கிரின்ச் எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே நம்ம கன் எடுத்தோம்ல அந்த இடத்துல அந்த ஓப்பன் பண்ணி விடணும். இந்த சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த தாப்பால் எடுத்துவிட்டு போயிடலாம், இல்லைன்னா வெளியின்னு திறக்க முடியாது. இவங்க 2 பேர் இல்லாத சலுப்பாக இருக்குது. அவங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா பரவாயில்ல. A few moments later. கன் எடுத்துல அந்த கிளம் வரட்டும். மண்டமல் அடிக்கிறேன். கீழே தான் இருக்காங்க. 2 பேர் கீழே போயிருக்காங்க. என்னடா சுட்ட? வாடா, இப்பயும் சொல்கிற மொட்டை மண்டியா? யாரா மொட்டை மண்டியன்? நீ தான்டா சுட்டாயா? பேராண்டி தாத்தாவையா சுட்ட? உன்னையும் தாண்டி சுடுவேன். இப்போ நம்ம இது வாசித்தா கிராண்ட் இதை அப்பப்போ வந்து வாசிச்சிட்ருக்கோம். எதுக்கும் அதாவது ஒரு டிவி. இப்போ நம்ம கிரின்ச் எடுத்துகிட்டு போய் சாக்கடையை க்ளீன் பண்ணிடலாம். இதுதாங்க சோமசுந்தரம் வீடு. சோமசுந்தரம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதில்ல? சொல்கிறேன் வாங்க. அங்கே ஒரு ஸ்பைடர் தலை இருப்பான். அவன் தான் சோமசுந்தரம். அவனை யார் ஸ்பைடர் மேன் நடிச்சுனாதீங்க. வாயில் உளறிட்டு இருக்கிற நானும். இந்த படியில் போகும்போது கிராணி ஃபோட்டோ, செலண்ட்ரினா ஃபோட்டோ இருக்கும். செலண்ட்ரினா கிராணி 3ல் தான் வருவோம். இப்போயே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாம்பு பொட்டி இருக்குது. பாம்பு எடுத்து அதில் கொண்டுடலாம். இந்த கண்ணில் மட்டும் அவனை சுட்டுறாதீங்க, செத்துருவான். ஆனால் கீழே போயிடும். நான் த்ரோ பண்ணுறதுக்கு பதிலாக தப்பாக பண்ணிட்டேன். அதை எடுத்துடணும். சோமசுந்தரம் வந்து கடிச்சிடாதப்பா. கறி போடாதனால பையன் வெறியில் இருக்கான். சாவுடா செத்த பேல. பாம்பு அடிச்சு பையன் செத்துட்டான். இந்த இடத்துல என்ன இருக்குது? பேல்லாக்கி. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த இடத்துல தான் சோமசுந்தரத்துக்கு தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. கிராணி டெய்லி சிக்கன் பீஸ் செஞ்சு போடும். இப்போ அவங்க 2 பேர் மட்டும் உயிரோடு இருந்தாங்க. இங்கே வந்து நம்மளை கொன்றுப்பாங்க. கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். அதனால அவங்க 2 பேர்த்தையும் கொன்னுட்டு வந்து இவனை கொல்லுங்க. ஃப்ளைட் புக் கிடச்சிச்சு. இந்த பொருள் இதை தான் நம்ம படித்து தான் நம்ம ஃப்ளைட் ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரூமுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சா? யாரும் வரீங்களா? யாரும் இல்லை. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டலாம். இந்த ஃபோட்டோ எடுத்து இங்கே போட்டாச்சு. இப்போ கன் எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. மணி அடிச்சிச்சுன்னா கிளம்பி எந்திரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நான் மேலே போய் உக்காந்துக்கலாம். மேலே இன்னும் வரவே இல்லை. யாராவது இருக்கீங்களா? இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியாது. உள்ளே ஒரு லாக் இருக்கும். நம்ம இந்த வழியாக போய் தான் ஓப்பன் பண்ணோம். ட்ராவுக்குள்ளே எதுவும் இல்லை.
இல்லை போட் கீ இது தேவையில்ல நம்மளுக்கு. தட்ஸ் கரெக்டாக அடிக்கணும், இல்லைன்னா புல்லட் உள்ளே மாட்டிக்கும். சேஃப் கீ நம்மக்கிட்ட இல்லை. சேஃப் கீங்கிற பாருங்க, வெப்பன் கீ. வாயில் உளறிட்டுக்கிறேன் நானும். இன்னும் 2 பேரும் வரல. இதை எடுத்து கீழே போட்டு பார்க்கலாம். ரோப் பார். A few moments later. இப்போ இந்த இடத்துல போகும்போது பார்த்து தள்ளி விடுங்க, இல்லை வந்து உங்களை அடிச்சிருவாங்க. பார்த்து தள்ளி விடுங்க. ஓ நானே விழுந்துட்டேன். நில்றா, என்னடா நில்றா, சாவு. புல்லட் வரல. ஐயோ பேராண்டி அவரையா சுட்ட? அப்படி தான் சுடுவேன். அவன் என்னை அடிக்க பார்த்தான். பேராண்டி அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல என்ன பண்ணுறதா தெரியுமா? என்ன பண்ணுறதுமா, பிச்சை எடுத்து. யாரடா பிச்சைக்காரங்கிற? Day 2. என்ன ப்ரோ, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. நான் பாட்டுக்கு கம்முன்னு தானே ப்ரோ போயிட்டு இருந்தேன். அவன் மும்பையில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தா எனக்கு என்ன, பஞ்சு முட்டை விற்றுட்டு இருந்தா எனக்கு என்ன. பாம்பே அவனை பிச்சைக்காரன்னு சொல்லியிருக்கக்கூடாதோ. கிராண்டி ரொம்ப கோபமாக இருக்குது. கிழவன் மயக்கத்தில் இருப்பானா, எந்திரிச்சிருப்பானா? அப்போ கிளவி வந்துடுவாளா, கிழவன் வருவானா? எனக்கு வேறு பயமாக இருக்கேன். கிராணி சொட்ட மாண்டியா? படி, உங்களுக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகல. என் வாய்ஸ் சின்ன கோயில் சித்ராவாட்டம் இருக்கும். பேரை பார்த்தீங்களா, சின்ன கோயில் சித்ராவா. சொட்ட மாட்டின்னு கூப்பிட்டா அவ்வளோ வெறுப்பேற்றலாம். அவன் இன்னும் வள்ளியாட்டுக்குது. அப்போ இன்னும் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கல. சொட்டை 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 தேங்காய் மண்டையா, தேங்காய் மண்டியா, தேங்காய் மண்டியா, சொட்டையா. ஐயோ கிராணி பார்த்து வந்துருச்சுங்க. இந்த வழி வந்துச்சு. ட்ராப்பு ஜஸ்ட் மிஸ் நான் மாட்டியிருப்பேன். இப்போ நம்ம மேலே அந்த ரூமுக்கிட்ட போயிடலாம். இந்த ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். உள்ள போ அப்படி. கண்ணு வா கிராணி. ஐயோ புல்லட் அங்கே இருக்குதா? புல்லட் டேபிள்கிட்ட இருக்கும். டக்குன்னு போய் உக்காந்துரு. இப்போ போய் புல்லட் எடுத்துடலாம். புல்லட் எடுத்தாச்சு. சத்தம் போட்டு அவளை வர வைக்கலாம். காலை காணோம். பாட்டி தாத்தா மயங்கிட்டாரு. ஐயோ பொய் சொல்கிறியாடா? ஆமாம் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன். பல்லு விளக்கல நாத்தடி சாவடி சரியாட்டுது. நீ ஏன்னா நம்மளுக்கு டேப் கிடச்சிச்சின்னா போதுங்க, எஸ்கேப் பண்ணிடலாம். டேப் எங்கே இருக்குன்னு தெரியல. சொட்டையன் வேறு எங்கேங்கிறான்னு தெரில. சொட்டையண்டா பாவம், பையனுக்கு படாத இடத்துல பட்டுருச்சு. கையில் வா. நவுறா நீ வேற. சரி கையில் வரல. இது வேறு நவுத்துன மாட்டேங்குது இந்த லைட்டை. நீ நவுறா முதல்ல. எடுத்தாச்சு. காலை விட்றா பைத்தியக்காரா. அப்படி வந்தாச்சு. இங்கே என்ன இருக்கு? டேப் கிடச்சிருச்சு. ஒட்டுற டேப் கிளம்ப மறைஞ்சிட்டான். இப்போ நம்ம மேலே போகலாம். டோரை மூடு. ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் மேலே எடுத்து போட்டுடலாம். கன்று முக்கியமாக ஃபஸ்ட்டே மேலே போட்டுருக்கணும். டக்குன்னு கீழே குதிக்கும் போது வந்துட்டாங்கன்னா கன் எடுத்து கையில் வச்சு டப்புன்னு போட்டுடலாம். ஆனால் 2 பேர் இருந்தாங்கன்னா போட முடியாது. இந்த வெப்பனுக்கு எங்கேயுமே இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியலையே.
போட்டாச்சு. ஃப்ளைட் கீ. அவங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்களாட்டுக்குது. மணி சத்தம் கேட்குது. அந்த வெப்பன் கீ மட்டும் இருந்துச்சுன்னா ஷார்ட் கன் எடுத்துலன்னு டப்புன்னு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷமாச்சும் வராமல் இருப்பாங்க. அவ்வளோதான், அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே இறக்குறீங்களா? நான் ஒரே ஒரு ஃபோட்டோ தான், அது மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து என்னமோ பண்ணிட்டு வாங்க. கிராணி, கிராண்ட்பா யாரும் இல்லைல்ல? கீழே குதிச்சிடலாமா? ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கீழே இருக்குது, குதிச்சிடலாம். அடிச்சிடாதீங்க யாரும், இருங்க மேலே போயிடுறேன். இனிமேட்டு வந்து என்ன வேணால் பண்ணிங்க நீங்கள். அதுக்குள்ள எதுவும் இல்லை, வாழை தான் க்ளோபாக இருந்துச்சு. ஃபோட்டோ இங்கே வச்சாச்சு. இப்போ இன்னொரு ஃபோட்டோவே எடுத்து போய் வச்சிடலாம். 3 பீஸ் மொத்தம். இதில் போட்டால் இந்த டோர் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கன்று நம்மளுக்கு தேவை. அடுத்து எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு வெப்பன் கீ அதிகமாக இருக்கும். இப்பயும் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே எங்கேயும் இல்லை, நான் இங்கே தாங்க இருக்குது வெப்பன் கீ. வெப்பன் கீ மட்டும்னா அந்த புல்லட் ஷார்ட் கன்னுக்கு பாருங்க எத்தனை புல்லட் இருக்கு. நிறைய புல்லட் வருது. இப்போ இதை சுடணும். ரெண்டாவது கப் இப்போ சின்னதாக கீழே வரும், அப்போ அடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஒன்று அடித்தாச்சு. ரெண்டாவது ஒன்றையும் அடித்தாச்சு. மூணாவது ஒன்று, இன்னும் ஒன்று அடிக்கணும். சரி, தப்பு அடிச்சிட்டோம். குறித்த பீச்சு இப்போ அடிச்சிடலாம். அடிச்சாச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ அந்த டோர் திறந்து இந்த இது எடுத்துடணும். அதனால் ஒரு சாக்லேட் கவராட்டம் ஒன்று இருந்துச்சு, இது பேர் என்னான்னு தெரியல. கிளாஸ் இது எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சாதான் இப்போ அந்த கீழே உடையாத இருக்கும். ஸோ போய் ஒவ்வொருத்தவோ போயிட்டு வரும்போது இந்த கிளம்ப மூஞ்சில் முழிக்கிறதாகுது. பெட்ரோல் கேன் எடுத்துடலாம். இந்த இருந்தால் உடஞ்சிரும், அது போடலினா கீழே விழுந்துவீங்க. இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். ஃபில் ஆயிடுச்சு. பெட்ரோல் கணக்கே போட்டலாம். இந்த பக்கம் டோர் திறந்து போயிடலாம். இந்த கிளம்ப மூஞ்சில் முழிக்க முடியல. டேப் அங்கே இதில் என்னங்க லாஜிக் இருக்குது? டேப் வச்சு ரக்கையை ஓட்டணுமா? இந்த லாஜிக் நீங்களே கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கடா கையெல்லாம் வந்துச்சு. இவங்க சொல்கிறத பார்த்தா ஃபெவிக்விக் வச்சு ஃப்ளைட் பறக்க மாட்டேங்குது. அது என்ன டேப்புன்னு சொல்லுங்கள், நானும் வாங்கி ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு வரோம். அவ்வளோதான், ஸ்டார்ட். நம்ம ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான். இங்கே பறக்க மாட்டேங்குது, டேப் ஒழுங்கா ஒட்டலையோ. ஐயோ, கிளம்பிட்டான். ஹாய் கிளவா. கிராணி தெரியல பார்க்கலாம். உன்னை விட மாட்டேன். பேராண்டி, உன்னை அடிக்காம விட மாட்டேன்.